அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மையப்படுவதாக. பரலோக பிதாவே, இந்த வேளையிலும் நாங்கள் இந்த அதிகாலையில் இந்த ஜெபத்தை நேரங்களுக்கு ஆசி தரும்படிக்காக உம்மை நோக்கி பார்க்கிறோம். பரிசுத்தாவிய நேரங்களோடு வந்து தொடர்ந்து இந்த வேத வாசிப்பு நிகழ்ச்சி எங்களுக்கு ஆசீர்வித்தாரும். தேவ கிருபை எங்களை வழி நடத்தட்டும். தேவ சித்தம் இதோ உங்களுடைய வாழ்க்கையில் ஒப்பு கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம். தேவநாமம் மையப்படட்டும். அப்பா நமக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். அன்பு நேயர்களே, இன்றைக்கும் நாம் இந்த வேத பகுதியை நாம் வாசிக்கப் போகிறோம். அருமையான நேயர்களுக்கு நான் நீங்கள் இந்த வேத வாசிப்பு நிகழ்ச்சியை தொடர்ந்து நீங்கள் இதை அலட்சியமாகி பார்த்த உடனே விட்டு விடாதீர்கள். இதை வாசியுங்கள். இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஓராண்டில் வேதத்தை ஒரு முறை வாசித்து முடிக்கலாம் நீங்கள். அது மாத்திரமல்ல, இதனுடைய அற்புத வசனங்கள் இவையெல்லாம் உங்களை ஆற்றி தேற்றும். கர்த்தர் உங்களை நடத்துவாராக. ஆமீன். இன்றைக்கு நாம் வாசிக்க வேண்டிய வேத பகுதி 1 நாளாகமத்தின் புத்தகம் 4ஆம் அதிகாரம். 1 நாளாகமத்தின் புத்தகம் 4ஆம் அதிகாரம். யூதாவின் குமாரர் பாரேஸ், எஸ்ரோன், கர்மி, ஊர், சோபால் என்பவர்கள். சோபாவின் குமாரர் ராயா யாகாத்தை பெற்றான். யாகாத் அருமாயையும் லாகாதையும் பெற்றான். சோராத்தியரின் வம்சங்கள் இவைகளே. ஏதாம் என்னும் மூப்பனின் சந்ததியார் இஸ்ரேல், இஸ்மா, இத்பாஸ் என்பவர்களுடைய சகோதரியின் பெயர் அத்சல் போனி. கேதவருக்கு மூப்பனான பெனுவல், உசாவுக்கு மூப்பனான ஏசூர் என்பவர்கள். இவர்கள் பெத்லகேமுக்கு மூப்பனான எப்ராத்தாவுக்கு முதற் பிறந்த ஊரின் குமாரர். தெகோவாவுக்கு மூப்பனான அசூருக்கு ஏலான், நாகான் என்னும் 2 பெண் ஜாதிகள் இருந்தார்கள். நாரான் அவருக்கு அகூசாமையும் ஏப்பேரையும் தெமனியாவையும் ஆகாஸ்தரியையும் பெற்றான். நாரானின் குமாரர்கள் இவர்களே. ஏலானின் குமாரர் சேரேத், எட்சோகார், எட்னான் என்பவர்கள். கோஸ் என்பவன் அனூபையும் சோபேவாகையும் ஆரூமின் குமாரனாகிய அகர்கேலின் வம்சங்களையும் பெற்றான். யாபேஸ் தன் சகோதரியை பார்க்கலும் கனம் பெற்றவனாயிருந்தான். அவன் தாய் தன் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டான். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடிருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு என்னை விலைக்கு காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டது தேவன் அருளினார். சூவாவின் சகோதரனாகிய கேலு மேகீரை பெற்றான். இவன் எஸ்தோனின் தகப்பன். எஸ்தோன் பெத்ராவையும் பாசையும் எர்நாகாசின் தகப்பனாகிய நெகினாகையும் பெற்றான். இவர்கள் ரேகாவூர் மனுஷர். கேனாசின் குமார் ஒத்தினியேல், செராய் என்பவர்கள். ஒத்தினியலின் குமார் ஒருவன் ஆத்தாத். மேயோனாதாய் ஒப்ராவை பெற்றான். செராயா கராசீமின் பள்ளத்தாக்குக்கு மூப்பனாகிய யோவாவை பெற்றான். அவர்கள் தொழிலாளிகளாக இருந்தார்கள். எப்புனேயின் குமாரனாகிய காலேப்பின் குமாரர் ஈரு, ஏலா, நாகாம். ஏலாவின் குமாரர் ஒருவன் கேனாஸ். எகலேலின் குமாரர் சீப், சீப்பாரி, அஸ்திரியா, அசரியேல். இஸ்ராவின் குமாரர் எத்தோர், மேரேத், எட்போர். யாலின் மேரோத்தின் பெண்ஜாதி மீரியாமையும் சமாயியையும் எஸ்தோமையும் ஊருக்கு மூப்பனான இஸ்பாவையும் பெற்றான். அவன் பெண்ஜாதியாகிய யகூதியால் கேதோரின் தகப்பனாகிய யாரேதையும், சோக்கோவின் தகப்பனாகிய ஏபேரையும், சனோகாவின் தகப்பனாகிய எகுதியலையும் பெற்றான். மேரேத் விவாகம் பண்ணினான். பார்வன் குமார்த்தியாகிய வித்தியாவின் குமாரர் இவர்களே. நாகாமின் சகோதரியாகிய ஓதியா உன்னுடைய பெண் ஜாதியின் குமாரர் கர்மியானாகிய அபிகேலாவும் பாகாத்தியனாகிய ஸ்தோமே. சீமோனின் குமாரர் அம்னோன், ரின்னா, பெண்கானான், தீலோன் என்பவர்கள். இசியின் குமாரர் சோகேலும் பெண் சேரகுதுமே. யூதான் குமாரனாகிய சேலாவின் புத்திரர் லேக்காவூர் மூப்பனான ஏரும், மரேசாவூர் மூப்பனான லாதாவும். மெல்லிய புடவை செய்து அஸ்பேயா விட்டு வம்சங்களும். யோவாக்கீமும் கோசேபாவின் மனுஷரும். மோவாபியரை ஆண்ட யோவாஸ், சாராப் என்பவர்களும். யசுபிலேகமுமே. இவைகளை பூர்வ காலத்தின் செய்திகள். இவர்கள் யோவராயிருந்து நெத்தாமியரிலும் கெதோரோபிலும் குடியிருந்தார்கள். ராஜாவின் வேலையை விசாரிக்கிறதற்கு அங்கே வாசம் பண்ணினார்கள். சிமியோனின் குமாரர் நேமுவேல்
யாமீன், யாரிப், சேரா, சவுல் என்பவர்கள். இவன் குமாரன் சல்லூம், இவன் குமாரன் மிப்சாம், இவன் குமாரன் மிசாமா. மிஸ்பாவின் குமாரரில் ஒருவன் அம்முவேல், இவன் குமாரன் சக்கூர், இவன் குமாரன் சிமேயி. சிமேயிக்கு 16 குமாரரும் 6 குமார்த்திகளும் இருந்தார்கள். அவன் சகோதரருக்கு அநேகம் பிள்ளைகள் இருந்ததில்லை. அவர்கள் வம்சங்களெல்லாம் யூதாவில் புத்திரரைப் போல பெருகினது போல இல்லை. அவர்கள் பெயர்சபாவிலும் மெலதாவிலும் ஆத்சார் சுவாகிலும் பில்லாவிலும் எர்சாமிலும் தோலாகிலும் பெத்துவேலிலும் ஓர்மாவிலும் சிக்லாகிலும் பெத்மர்காபோத்திலும் ஆத்சார் சூகீமிலும் பெத்தப்பிரியிலும் சாராயிலும் குடியிருந்தார்கள். தாவீது ராஜாவுக்கு மட்டும் இவைகள் அவர்கள் பட்டணங்களாக இருந்து அவருடைய பேட்டைகள் ஏத்தாம், ஆயின், ரிம்மோன், தோகையின், ஆசான் என்னும் 5 பட்டணங்கள். இந்த பட்டணங்களை சுற்றிலும் பாகால் மட்டுமல்ல அவர்களுடைய எல்லா பேட்டைகளும் அவர்கள் வாசஸ்தலங்களும் அவருடைய வம்சாற்றங்களும் இவர்களே. மெசோபாப்பும் எம்லேகும் அமச்சியாவின் குமாரன் யோசாவும் யோவேலும் ஆசியலின் மகள் செராபாவுக்கு பிறந்த யோசிபாயின் குமாரன் ஏகுவும் ஏலியோனாவும் யாக்கோபாவும் யாசரவாயும் ஆசராயும் ஆதியேலும் எஸ்மியேலும் பெனாயாவும் செமாயா பெற்ற சிம்ரியின் மகன் எதாவுக்கு பிறந்த அல்லேனின் புத்திரனாகிய சிபியின் குமாரன் சீசாவும் என்றார். என்று பேர் பேராய் எழுதியிருக்கிற இவர்கள் தங்கள் வம்சங்களில் பிரபுக்களாக இருந்தார்கள். இவர்கள் பிதாக்களின் வீட்டார் ஏராளமாய் பரம்பினார்கள். தங்கள் ஆடுகளுக்கு மேய்ச்சலை தேடும்படிக்கு தேதூரின் எல்லையாகிய பள்ளத்தாக்கின் கீழ்ப்புறம் மட்டும் போய் நல்ல செழிப்பான மேய்ச்சலையும் அமெரிக்கையும் சுகமுள்ள விஸ்தாரமான தேசத்தையும் கண்டுபிடித்தார்கள். பூர்வத்திலே காமின் சந்ததியார் அங்கே குடியிருந்தார்கள். பேர் பேராக எழுதியிருக்கிற இவர்கள் யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவின் நாட்களில் அங்கே போய் அங்கே கண்டுபிடித்தவர்களின் கூடாரங்களையும் தாவரங்களையும் அழித்து இந்நாளில் இருக்கிறது போல் அவர்களை சங்காரம் பண்ணி அங்கே தங்கள் ஆடுகளுக்கு மேய்ச்சல் இருந்தபடியால் அவர்கள் அந்த ஸ்தானத்தில் குடியேறினார்கள். சிமியோனின் புத்தராகிய இவர்கள் 500 மனுஷரும் அவர்கள் தலைமைக்காரராகிய இசியின் குமாரன் பெலத்தியாவும் நெகரியாவும் ரெப்பாயும் பூசியலும் செயிர் மலை தேசத்திற்கு போய் அமலேக்கியரில் தப்பி மீதியாக இருந்தவர்களை மடங்கெடுத்து இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி அங்கே குடியேறினார்கள். அதிகாரம் 5. ரூபன் இஸ்ரவேலுக்கு முதல் பிறந்த சேஷபுத்திரன் ஆனாலும் அவன் தன் தகப்பனுடைய மஞ்சத்தை தீட்டுப்படுத்தினபடியினால் கோத்திரத்து அட்டவணையில் அவன் முதல் பிறந்தவனாக எண்ணப்படாமல் அவனுடைய சேஷபுத்திர சுதந்திரம் இஸ்ரவேலின் குமாரன் யோசேப்பின் குமாருக்கு கொடுக்கப்பட்டது. யூதா தன் சகோதரரிலே பலத்தவனால் ராஜபக்தியம் அவன் சந்ததியில் உண்டானது. ஆகிலும் சேஷ்டபுத்திர சுதந்திரம் யோசேப்புடையதாயிற்று. இஸ்ரவேலின் முதற் பேரான ரூபனின் குமாரன் ஆனைக்கு பல்லு, எஸ்ருன், கர்மி என்பவர்கள். யோவேலின் குமாரன் ஒருவன் செமாயா, இவன் குமாரன் சோகு, இவன் குமாரன் சிமை, இவன் குமாரன் மீகா, இவன் குமாரன் ராயா, இவன் குமாரன் பாகால், இவன் குமாரன் பேரா. ருபனியரின் பிரபுகவன இவனை அசீரிய ராஜாவாகிய திக்லாத் பிலேசர் சிறைப்பிடித்து போனான். தங்கள் சந்ததிகளின்படி தங்கள் வம்ச அட்டணவைகளில் எழுதப்பட்ட அவன் சகோதரர் தலைவர் ஏபியேலும் சகரியாவும் யோசேவேலும் யோவேலின் மகனாகிய சேமாவுக்கும் பிறந்த ஆசாசின் குமாரன் பேலாவும் இவன் சந்ததியார் ஆரோவேரிலும் நேபோ மட்டும் பாகால் பேவன் மட்டும் வாசம் பண்ணினார்கள். கிழக்கே ஐப்ராத் நதி தொடங்கி வனாந்திரத்தின் எல்லை மட்டும் அவர்கள் வாசம் பண்ணினார். அவர்கள் ஆடு மாடுகள் கீலியா தேசத்தில் மீதியாயிற்று. சவுலின் நாட்களில் ஆகாரியரோடு அவர்கள் யுத்தம் பண்ணி தங்கள் கையால் அவர் விழுந்த பின் அவர்கள் கூடாரங்களிலே கீழையாற்றின் கீழ்ப்புறம் எல்லாம் குடியேறினார்கள். காத்தின் புத்திரர் அவர்களுக்கு எதிரே பாசான் தேசத்தில் சல்கா மட்டும் வாசம் பண்ணினார்கள். அவர்கள் யோவேல் தலைவனும் சாப்பாம் அவனுக்கு 2வதுமாயிருந்தான். யானாயும் காப்பாத்தும் பாசானில் இருந்தார்கள். அவர்கள் பிதாக்களின் வீட்டாராகிய அவர்கள் சகோதரர் மிகாவேல், மெசுல்லாம், சேவாக், யோராயி, எக்கான், சீகா, ஏபேர் என்னும் 7 பேர். இவர்கள் ஊரிக்கு பிறந்த அபியலின் குமாரர் ஊரி என்பவர்கள். இரவாவுக்கு சிரவா கிளையாத்துக்கும், கிளையாத் மிகாவேலுக்கும், மிகாவேல் ஏசிதாய்க்கும், ஏசிசாயி யாதவுக்கும், யாதவ் பூசுக்கும் குமாராயிருந்தார்கள். கூனியின் குமாரனாகிய அப்தியா
இல்லின் மகன் அகி அவர்கள் பிதாக்களின் வீட்டு தலைவனாக இருந்தான். அவர்கள் கீலேயாத்தில் இருக்கிற பாசானிலும் அது வெளிநிலங்களிலும் சாரோன் எல்லா பேட்டைகளிலும் அவைகளின் கடையாந்தரங்கள் மட்டும் வாசம் பண்ணினார்கள். இவர்கள் எல்லாரும் யூதாவின் ராஜாவாகிய யோதாமின் நாட்களிலும் இஸ்ரவேலின் ராஜாவாகிய யெரொபெயாமின் நாட்களிலும் தங்கள் வம்சத்து அட்டவணைகளின்படி தொகை ஏற்றப்பட்டார்கள். ரூபன் புத்தரிலும் காத்தியரிலும் மனாசேயின் பாதி கோத்திரத்தாரிலும் கேடகமும் பட்டயம் எடுத்து வில் செய்து யுத்தத்திற்கு பழகி படைக்க போகத்தக்க சேவகர் 44,760 பேராயிருந்தார். அவர்கள் ஆகாரியரோடும் எத்தூர், நாபீஸ், நோதாப் என்பவர்களுமே யுத்தம் பண்ணுகிற போது அவர்களுடைய எதிர்க்க துணை பெற்றபடியினால் ஆகாரியரும் இவர்களோடு இருக்கிற யாவரும் அவர்கள் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டார்கள். அவர்கள் யுத்தத்தில் தேவனை நோக்கி கூப்பிட்டு அவர்கள் மேல் நம்பிக்கை வைத்தபடியினால் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்டருளினார். அவர்கள் இவர்களுக்கு மிகுந்த ஜீவன்களாகிய 50,000 ஒட்டகங்களையும் 2,50,000 ஆடுகளையும் 2,000 கழுதைகளையும் மனுஷர்கள் 1,00,000 பேர்களையும் பிடித்தார்கள். யுத்தம் தேவனால் நடந்தபடியினால் அநேகர் வெட்டுண்டு விழுந்தார்கள். நாங்கள் சிறைப்பட்டு போகும்படும் அவருடைய ஸ்தலத்திலே குடியிருந்தார்கள். மனாசேயின் பாதி கோத்திர புத்திரரும் அந்த தேசத்தில் குடியிருந்து பாசான் தேசம் தொடங்கி பாகால் ஏர்மோன் மட்டும் சேனீர் மற்றும் ஏர்மோன் பருவம் மட்டும் பெருகியிருந்தார்கள். அவர்கள் தங்கள் பிதாக்களின் வீட்டு தலைவராகிய ஏப்பேர், ஈசி, ஏலியேல், அசரியேல், எரேமியா, ஒதாவியா, யாதியேல் பராக்கிரம வீரரான மனுஷரும் பேர் பெற்ற தலைவருமாக இருந்தார்கள். அவர்கள் தங்கள் பிதாக்களின் தேவனுக்கு துரோகம் பண்ணி தேவன் அவர்களுக்கு முன்பாக அழிந்திருக்க தேச ஜனங்களின் தேவர்களை பின்பற்றி சோரம் போனார்கள். ஆகையால் இஸ்ரவேலின் தேவன் அசீரியா ராஜாவாகிய பூலின் ஆவியையும் அசீரியா ராஜாவாகிய திக்லாத் பேசரின் ஆவியையும் எழுப்பினதினாலே அவன் ரூபானியரும் காத்தியரும் மனாசேயின் பாதி கோத்தருமாகிய அவர்களை சிறைப்பிடித்து இந்நாள் வரைக்கும் இருக்கிறது போல ஆலாவுக்கும் ஆபோருக்கும் ஆராவுக்கும் கோசான் ஆற்றங்கரைக்கும் கொண்டு போனார்கள். அதிகாரம் 6. லேவியின் குமாரர் கெர்சோன், கோகாத், மெராரி என்பவர்கள். கோகாத்தின் குமாரர் அமராம், இத்சார், எப்ரோன், ஊசியல் என்பவர்கள். அமராமின் பிள்ளைகள் ஆரோன், மோசே, மீரியாம் என்பவர்கள். ஆரோனின் குமாரன் நாதாப், அபியூ, எலியேசர், தாமர் என்பவர்கள். எலியேசர் பினகாசை பெற்றான். பினகாஸ் அபிசாவை பெற்றான். அபிசுவா புக்கியை பெற்றான். புக்கியை ஊசியை பெற்றான். ஊசி செராகியாவையும் பெற்றான். செராகியா மெராயோதை பெற்றான். மெராயோத் அமர்சியாவை பெற்றான். அமரியா அகிதூமை பெற்றான். அகிதூப் சாதோக்கை பெற்றான். சாதோக் அகிமாஸை பெற்றான். அகிமாஸ் அசரியாவை பெற்றான். அசரியா யோகானானை பெற்றான். யோகனான் அசரியாவை பெற்றான். சாலமோன் எருசலேமில் கட்டின ஆலயத்திலே ஆசாரிய பணிவிடை செய்தவன் இவன்தான். அசரியா அமரியாவை பெற்றான். அமரியா அகிதூபை பெற்றான். அகிதூப் சாதோக்கை பெற்றான். சாதோக் சல்லூமை பெற்றான். சல்லூம் இல்கியாவை பெற்றான். இல்கியா அசரியாவை பெற்றான். அசரியா செராயாவை பெற்றான். செராயா யோசதாக்கை பெற்றான். கர்த்தர் நேபுகத்நேச்சரை கொண்டு யூதா ஜனங்களையும் எருசலேம் நீரியம் சிறைப்பிடித்து கொண்டு போக செய்தது போது யோசதாக்கும் சிறைப்பட்டு போனான். லேவியின் குமாரர் கெர்சோம், கோகாத், மெராரி என்பவர்கள். கெர்சோமுடைய குமாரரின் நாமங்கள் லிப்னி, சிமேயி என்பவர்கள். கோகாத்தின் குமாரர் அம்ராம், இத்சார், எப்ரோன், ஊசியல் என்பவர்கள். மெராரியின் குமாரர் மகேலி, முகி என்பவர்கள். லேவியருக்கு அவர்கள் பிதாக்கள் வழியாக உண்டான வம்சங்கள். கெர்சோமின் குமாரன் லிப்னி, இவன் குமாரன் யாகாத், இவன் குமாரன் சிம்மா, இவன் குமாரன் யோவா, இவன் குமாரன் இவர்கள் குமாரன் யாத்ராயி. கோகாத்தின் குமாரன் ஒருவன் அம்னதாப், இவன் குமாரன் கோராகு, இவன் குமாரன் ஆசி, இவன் குமாரன் எல்கானா, இவன் குமாரன் அபிசாப், இவன் குமாரன் ஆசி, இவன் குமாரன் எல்கானா, இவன் குமாரன் ஊரியல், இவன் குமாரன் ஊசியா, இவன் குமாரன் சவுல். எல்கானாவின் குமாரன் அமசாயி, அகிமோத் என்பவர்கள். எல்கானாவின் குமாரன் ஒருவன் சோபாய், இவன் குமாரன் ஆகாத், இவன் குமாரன் எலியாப், இவன் குமாரன் எரோகாம், இவன் குமாரன் எல்கானா. சாமுவேலின் குமாரன் அவனுடைய முதற் பேரான வஸ்னி, அபியா என்பவர்கள். மெராரியின் குமாரன் ஒருவன் மகேலி, இவன் குமாரன் லிப்னி, இவன் குமாரன் சிமே, இவன் குமாரன் உஷா, இவன் குமாரன் சிமையா, இவன் குமாரன் அகசியா, அகியா, இவன் குமாரன்
அசாயா கர்த்தருடைய பற்றி நிலைபெற்ற பொழுது தாவீது கர்த்தருடைய ஆலயத்துக்கு சங்கீத சேவையை நடத்துவதற்கு ஸ்தாபித்தவர்களும், சாலமன் எருசலேமிலே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டி தீர்மட்டும் ஆசரிப்பு கூடுற வாசலத்திற்கு முன்பாக சங்கீத சேவனுடைய தங்கள் முறைமையின்படியும் பணிவிடை செய்து வந்தவர்களும் ஆகிய மனுஷருக்கும் அவர்கள் குமாரருமானவர்கள். கோகாத்தியரின் குமாரன் ஏமான் என்னும் பாடகன், இவன் யோவேலின் குமாரன், இவன் சாமுவேலின் குமாரன், இவன் எல்கானாவின் குமாரன், இவன் இரகாமின் குமாரன், இவன் எலியலின் குமாரன், இவன் நேகாவின் குமாரன், இவன் சூப்பின் குமாரன், இவன் எல்கானாவின் குமாரன், இவன் மகாத்தின் குமாரன், இவன் அமசாயின் குமாரன், இவன் எல்கானாவின் குமாரன், இவன் யோவேலின் குமாரன், இவன் அசரியாவின் குமாரன், இவன் செப்பனியாவின் குமாரன், இவன் தாகாதின் குமாரன், இவன் அசீரின் குமாரன், இவன் எபியாசாப்பின் குமாரன், இவன் கோராகின் குமாரன், இவன் இத்சாரின் குமாரன், இவன் கோகாத்தின் குமாரன், இவன் இஸ்ரேலின் குமாரனாகிய லேவியின் குமாரன், இவன் சகோதரனாகிய ஆசாப், இவன் வலது பக்கத்திலே நிற்பான். ஆசா பெருகியாவின் குமாரன், இவன் சிமேயாவின் குமாரன், இவன் மிகாவேலின் குமாரன், இவன் யாசையாலின் குமாரன், இவன் மல்கியாவின் குமாரன், இவன் எதினியின் குமாரன், இவன் சேராவின் குமாரன், இவன் அதாயாவின் குமாரன், இவன் ஏத்தானின் குமாரன், இவன் சிம்மாவின் குமாரன், இவன் சீமேயின் குமாரன், இவன் யாகாதின் குமாரன், இவன் கெர்சோமின் குமாரன், இவன் லேவியின் குமாரன். மெராரியின் புத்தராகிய இவர்களுடைய சகோதரர் இடப்பக்கத்திலே நிற்பார்கள். அவர்கள் ஏதான் என்பவர்கள் கிஷியின் குமாரன், இவன் அப்தியின் குமாரன், இவன் மல்குமின் குமாரன், இவன் அசபியாவின் குமாரன், இவன் அமத்யாவின் குமாரன், இவன் இல்கியாவின் குமாரன், இவன் அம்சியின் குமாரன், இவன் பானியின் குமாரன், இவன் சாமேரின் குமாரன், இவன் மகேலியின் குமாரன், இவன் மூசியின் குமாரன், இவன் மெராரியின் குமாரன், இவன் லேவியின் குமாரன். அவர்கள் சகோதராகிய மற்ற லேவியர் தேவனுடைய ஆலயமாகிய வாசஸ்தலத்தின் பணிவிடைக்கெல்லாம் வைக்கப்பட்டிருந்தார்கள். ஆரோனும் அவர் குமாரரும் சர்வாங்க தகன பலிபிடத்திலும் மேல் பலியிட்டு தூபங்காட்டும் பலிபிடத்தின் மேல் தூபங்காட்டி மகா பரிசுத்த ஸ்தலத்தை எல்லா வேலைக்கும் தேவனுடைய தாசனாகி மோசே கற்பித்தபடியெல்லாம் இஸ்ரவேலுக்காக பாவ நிறுத்தி உண்டாகுவதற்கும் வைக்கப்பட்டிருந்தார்கள். ஆரோனின் குமாரன் எலியேசனுடைய குமாரன் பினேகாஸ், இவன் குமாரன் அபிஷவா, இவன் குமாரன் புக்கி, இவன் குமாரன் ஊசி, இவன் குமாரன் செராகியா, இவன் குமாரன் மெராயோத், இவன் குமாரன் அமரியா, இவன் குமாரன் அகிட்டு, இவன் குமாரன் சாதோக், இவன் குமாரன் அகிமாஸ். அவர்கள் பேட்டைகளின்படி அவர்கள் எல்லைக்குள்ளான அவர்கள் வாசஸ்தலங்களாவன. கோகாத்தியரின் வம்சமான ஆரோனின் புத்தருக்கு விழுந்த சீட்டின்படியே யூதா தேசத்தில் இருக்கிற எப்ரோனையும் அதை சுற்றி இருக்கிற வெளிநிலங்களையும் கொடுத்தார்கள். அந்த பட்டணத்தில் வயல்களையும் அதன் பட்டிகளையும் எப்புன்னையின் காலேப்புக்கு கொடுத்தார்கள். இப்படியே ஆரோனின் புத்திரருக்கு எப்ரோன் என்னும் அடைக்கல பட்டணங்களிலும் ஒன்றையும், லிப்னாவை அதன் வெளிநிலங்களையும், யாத்தீரையும், எஸ்தாமோவையும் அவற்றின் வெளிநிலங்களையும், ஈலேனையும் அதன் வெளிநிலங்களையும், நெபியேரையும் அதன் வெளிநிலங்களையும், ஆசானையும் அதன் வெளிநிலங்களையும், பெத்சேமேசையும் அதன் வெளிநிலங்களையும், பென்னியமின் கோத்திரத்திலே கேபாவையும் அதன் வெளிநிலங்களையும், அலமேத்தையும் அது வெளிநிலங்களையும், ஆனதோத்தையும் அது வெளிநிலங்களையும் கொடுத்தார்கள். இவர்கள் வம்சங்களுக்கு கொடுத்த இவர்கள் பட்டணங்கள் எல்லாம் 13. கோவாத்தின் மற்ற புத்திரருக்கு வேறொரு கோத்திர வம்சத்திலும் பாதி கோத்திரமாக மனாசேயின் பாதியிலும் விழுந்த சீட்டின்படியே 10 பட்டணங்கள் இருந்தது. கெர்சோமின் புத்திரருக்கு அவர்கள் வம்சங்களின்படி இசக்கர் கோத்திரத்திலும், ஆசேர் கோத்திரத்திலும், நப்தலி கோத்திரத்திலும், பாசானில் இருக்கிற மனாசே கோத்திரத்திலும் 13 பட்டணங்கள் இருந்தது. மெராரியின் புத்திரருக்கு அவர்கள் வம்சங்களின்படி ரூபன் கோத்திரத்திலுள்ள காத் கோத்திரத்திலும் செபுலோன் கோத்திரத்திலும் விழுந்த சீட்டின்படி 12 பட்டணங்கள் இருந்தது. அப்படி இஸ்ரவேல் புத்திரர் லேவியருக்கு கொடுத்த பட்டணங்களும் அவைகளின் வெளிநிலங்களும் என்னவென்றால், சீட்டு போட்டு சிலருக்கு யூதா புத்திரன் கோத்திரத்திலும், சிமியோன் புத்திரரின் கோத்திரத்திலும், பென்னியமின் புத்திரன் கோத்திரத்திலும் பேர் பேராக சொல்லப்பட்ட அந்த பட்டணங்களை கொடுத்தார்கள். கோகாத் புத்திரர்கள் மற்ற வம்சங்களுக்கு அவர்கள் எல்லையான பட்டணங்கள் அவர்களுக்கு எப்ராயிம் கோத்திரத்தில் இருந்தது. எவையெனில் அடைக்க பட்டணங்களில் அவர்களுக்கு எப்ராயிம் மலை தேசத்தில் சீகேமையும் அதன் வெளிநிலங்களையும், கேசரி அதன் வெளிநிலங்களையும், மேயாமையும் அதன் வெளிநிலங்களையும், பேத்தோரானையும் அதன் வெளிநிலங்களையும், ஆயலோனையும் அதன் வெளிநிலங்களையும், கத்ரீமோனையும் அதன் வெளிநிலங்களையும், மனாசேயின் பாதி கோத்திரத்தில் ஆனேரையும் அதன் வெளிநிலங்களையும்,
பீலியாமை அதன் வெளிநிலங்களையும் கொடுத்தார். இவைகள் காகாத் புத்திரருள்ள மற்ற வம்சங்களுக்கு இருந்தது. கிறிஸ்தவம் புத்திரருக்கும் மனாசையின் பாதி கோத்திர வம்சத்தில் பாசான் இருக்கிற கோலானும் அதன் வெளிநிலங்களும், அஸ்ரோத்திலும் அது வெளிநிலங்களும், இசக்கர் கோத்திரத்திலே கேதேசும் அவன் வெளிநிலங்களும், தாபிராத்திலும் அதன் வெளிநிலங்களும், ராமோத்தும் அதன் வெளிநிலங்களும், ஆனேமும் அதன் வெளிநிலங்களும், ஆசேர் கோத்திரத்திலே ஆசாரிலும் அது வெளிநிலங்களும், அப்தோனும் அது வெளிநிலங்களும், உக்கோக்கும் அதன் வெளிநிலங்களும், ரேகோபும் அதன் வெளிநிலங்களும், நப்தலி கோத்திரத்திலே கலிலேயாவில் இருக்கிற கேதேசும் அது வெளிநிலங்களும், அம்மோனும் அது வெளிநிலங்களும், கீரியாத் யாமீம் அதன் வெளிநிலங்களும் இருந்தது. மெராரியின் மற்ற புத்திரருக்கு செபுலோன் கோத்திரத்திலே ரிமோனும் அதன் வெளிநிலங்களும், தாபோரும் அதன் வெளிநிலங்களும், எரியோவுக்கு அப்புறமத்தில் இருக்கிற யோர்தானுக்கு அப்பாலே யோர்தானுக்கு கிழக்கே இருக்கிற ரூபன் கோத்திரத்திலே வனாந்தரத்திலுள்ள பேசூரும் அது வெளிநிலங்களும், யாத்சாவும் அது வெளிநிலங்களும், கேதமோத்தும் அதன் வெளிநிலங்களும், மேப்பாத்தும் அதன் வெளிநிலங்களும், காத் கோத்திரத்திலே கேலியாத்தில் உள்ள ராமோத்தும் அதன் வெளிநிலங்களும், மக்னாயும் அதன் வெளிநிலங்களும், எஸ்போனும் அதன் வெளிநிலங்களும், யாசருடைய அது வெளிநிலங்களும் இருந்தது. வாசிக்க வேண்டிய வேத பகுதி வாசித்தோம். ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த வேத வாசிப்பு நிகழ்ச்சியை தந்ததற்காக ஸ்தோத்திரம். நம்முடைய நாம எப்படி கத்திரி மட்டும் எங்களோடு வழிநடத்தி வந்ததுக்காக நன்றி தெரிவிக்கிறோம். இந்த வேதவாசின் நிகழ்ச்சி அனைவருக்குள்ளே பயனுள்ளதாக இருக்கட்டும். இன்றைக்கு நல்ல சுகம் பலன் தாரும். பிரயாணங்கள் எல்லாவற்றும் கூட இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமை. இந்த நாளிலும் எங்களுக்கு விரோதமாக கிறிஸ்து சகல அந்த கரவல்லமே ஆவிகளை நசுனாய் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் கடிந்து கட்டுகிறோம். ஆமென், ஆமென்.